வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஹவ் டு இன்க்ரீஸ் ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். உங்கள் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நோ ஹூ யூ ஆர் போஸ்டிங் ஃபார். லைக் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு டாப்பிக்கை முதல்ல வந்து பிக் பண்ணணும். அப்புறம் நீங்கள் எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றதுல நீங்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும். நீங்கள் நீங்கள் வந்து அவங்க ஏன் நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் டாபிக் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன், ஃபுட், ஃபிட்னஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் இன்சைட்ஸில் போய் பார்க்கலாம். உங்களை முன்னாடியே யார் ஃபாலோ பண்ணியிருக்கானோ உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் யாருக்கு வந்து போடுறீங்க, உங்களோட கன்டென்ட் என்ன, எதை பற்றி, ஸோ அவங்க ஏன் உங்களை ஃபாலோ பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் கண்டென்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. போஸ்ட் குட் லுக்கிங் கண்டென்ட், அதாவது ஒரு நல்ல கிளியர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். தென் வந்து உங்கள் போஸ்ட் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் நீட்டாகவும் கிளியராகவும் சிமிலராகவும் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். இன்றைக்கி ஒரு போஸ்ட்டு, நாளைக்கு அப்படியே வேறு கண்டென்ட்டில் இன்னொரு போஸ்ட், ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சிமிலராக இருக்கணும். நீங்கள் கேப்ஷன் எழுதும்போது சிம்பிளாகவும் ஷார்ட்டாகவும் எழுதுங்க. பீப்புள் படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே மாதிரி என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட கண்டென்ட்ஸை பார்த்து மக்கள் ரொம்ப பிடிச்சி போய் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. முதல்ல வந்து உங்களுக்கு வியூஸ் வரும், நெக்ஸ்ட்டு உங்களை வந்து லைக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக யோசித்து பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபன், அதாவது நீங்கள் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, வீக்லி த்ரைஸ் போஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை வீக்லி 6 days போஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். லைக் நீங்கள் வந்து வாரத்தில் நான் வந்து 3 நாள் பண்ணுறேன், மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேயே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த வாரம் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, அடுத்த வாரம் நான் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, அதுக்கு அடுத்த வாரம் வந்து வெனஸ்டே, ஃப்ரைடே, சண்டே அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்கள் உங்களோட போஸ்ட்டை எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் சரியாகவே காட்டாது. ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட போஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம், முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சில ஆப்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து நிறையா இந்த ஃப்ரீ ஆப்ஸும் இருக்குது, நிறையா பெய்டு ஆப்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு கேலண்டர் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களால் அதை வந்து ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா? யூஸ் ரைட் ஹேஷ்டேக்ஸ். ஸோ இந்த ஹேஷ்டேக்ஸுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த போஸ்ட் போடுறதா இருந்தாலும் சரி, ஹேஷ்டேக்ஸோடு போடுங்க. ஹேஷ்டேக்ஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா உங்கள் போஸ்ட் வந்து வெளியவே தெரியாது. உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு தவிர்த்து, உங்கள்கிட்ட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் தவிர்த்து வெளியே யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் கரெக்டான ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஹேஷ்டேக்ஸ்லேயே நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து ஃப்யூச்சரில் அதை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஓகேவா? ஸோ ஒரு 15 to 30 ஹேஷ்டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து போடணும் ஒவ்வொரு போஸ்ட். லைக் நீங்கள் போஸ்ட்டாகவும் இருக்கலாம், ரீல்ஸாகவும் இருக்கலாம், சம்திங் நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அதில் 15 to 30 ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் வந்து போடணும். உங்களோட விஷ் தான். ஓகேவா? உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஹேஷ்டேக்ஸை வந்து போடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பாப்புலரான ஹேஷ்டேக்ஸ் வந்து உங்களோட நீஷில் பாப்புலரான ஹேஷ்டேக்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக நீங்கள் ஹேஷ்டேக்ஸையும் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம், அதை நீங்கள் க்ரோ பண்ணலாம், அதை க்ரோ பண்ணி மற்றவங்கள வந்து யூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சில ஹேஷ்டேக்ஸ்லாம் வந்து கம்மியான போஸ்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை க்ரோ பண்ணி நீங்கள் அதை வந்து நல்லா பெருசாக்கிட்டிங்கன்னா அதை நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ண பழகுங்க. டாக் டு யுவர் ஃபாலோவர்ஸ். எப்பயுமே நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக ஆனாலும் சரி, நீங்கள் 0 ஃபாலோவர்ஸ்லேருந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் போயிட்டீங்க, இல்லை 20,000 ஃபாலோவர்ஸ் போயிட்டீங்கனாலும் சரி, உங்கள் ஃபாலோவர்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள், அவங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை. அதே மாதிரி உங்களை வளர்த்து விடணும் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபாலோவர்ஸ்ட்ட டச்சு வச்சுக்கணும். அப்போ தான் சரி இவர் நல்லா வந்து என்கேஜிங்காக இருக்கார் அவங்க ஃபாலோவர்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் உங்களை வந்து வளர்த்து விடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் வித் அதர்ஸ் டு ரீச் மோர் பீப்புள். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா பேரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா மக்கள் உங்களுக்கு ஃபாலோவர்ஸாக வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி நீங்கள் நிறையா பேர் கூட ஒர்க் பண்ண பாருங்கள். யூஸ் ரீல்ஸ்,
ஸ்டோரீஸ் அண்ட் லைவ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண பழகுங்க. ஸோ நீங்கள் ரீல்ஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து நிறையா பேர் வந்து போடுறாங்க. ஸோ பிகாஸ் ரீல்ஸ் தான் வந்து நிறைய ரீச் ஆகுது. ஸோ அதனால் நீங்களும் ரீல்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டோரிஸ் டெய்லியும் வந்து நீங்கள் ஸ்டோரி வைங்க. ஸ்டோரி வச்சிங்கன்னா ஒரு 5 யூசர் நேம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 4 யூசர் நேம் ஸ்டோரி வைக்கல அப்படின்னா, அப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த யூசர் நேமில் அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஸ்டோரிஸ் வைக்க பழகுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஸ்டோரி வச்சிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இன்ஸ்டாகிராம் வந்து கொடுக்கும். மித்த ஸ்டோரி வைக்காதவங்களை விட ஸ்டோரி வச்சவங்களுக்கு தான் இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி சர்ச் பண்ணும்போது சர்ச் பாரில் கொடுக்கும். நீங்கள் லைவ் மாதிரி போகலாம். உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நீங்கள் லைவ் மாதிரி போய் உங்கள் ஃபாலோவர்ஸோட நீங்கள் வந்து பேசலாம். அதுவும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி தரும் உங்கள் ஃபாலோவர்ஸை. சரி, இவர் நிறையா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றதுனால இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்காக வந்து உங்களோட சேனல், உங்களோட போஸ்ட் எல்லாத்தையும் நிறைய பேருக்கு காமிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு அதை விட பயங்கரமாக உதவியாக இருப்பாங்க. ஓகேவா? ஷேர் யுவர் பேஜ் எவ்ரிவேர். அதாவது நீங்கள் வந்து ஸ்பேம் மாதிரி எல்லாருக்கும் ஃபாலோன்னு இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். லைக் உங்கள் போஸ்ட் வந்து ஏதாவது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த யூஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுற போஸ்ட்டை நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமுக்கு இந்த போஸ்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ உங்களோட போஸ்ட்டை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து உங்கள் போஸ்ட்டை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் போஸ்ட்டையும் லைக் பண்ணிட்டு உங்கள் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மித்தபடிக்கு இல்லைன்னா நீங்கள் சும்மா கமெண்ட்டில் போய்ட்டு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் போய்ட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கன்னு கெஞ்சக்கூடாது. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ரைட் வே. ஓகேவா? நீங்கள் நிறைய கிவ்அவேஸ் மாதிரி கொடுக்கலாம். டு கெட் மோர் ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் நிறைய கிவ்அவேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஆர் யூடியூப், ஸோ அந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் எதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கீங்களோ அதில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.